15 வீடு இருக்கீங்க ஒருத்தர் வண்டியை உடச்சு போடுங்க. வண்டி வேற நல்ல சகுதி புண்டையாட்ட உட்காந்துக்கிட்டேன். கட்டி கேட்டா போன பல்லு போயிட்டாங்க மேல போயிட்டாங்க. இங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க. மேல வர கஷ்டம் தான். இங்கே உட்காருங்க அந்த ஓரமாவே உட்காருங்க. வழியை விட்டு உட்காருங்க. கலெக்டர் ஆபீஸ் போகணும்னா கலெக்டர் ஆபீஸ் போகணும். வழியை படிக்கணும். கமிஷனர் ஆபீஸ் போகணும். கமிஷனர் ஆபீஸ் கலெக்டர் இன்னைக்கு இருக்க மாட்டாரு. கமிஷனர் ஆபீஸ் போய் வழியை பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனே எழுதி கொடுத்துருவாங்க. இந்த கேமராவோட நல்லா தெளிவா கத்துறீங்க திட்டுறீங்க அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அடிச்சாங்க இது பண்ணாங்க அப்படின்னா வீட்டு பயிர்க்குள்ள போய் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரியா? வீட்டுக்குள்ள ஒர்க் ஆகாது. என்னம்மா நீ வேற ஏங்க நீங்க மாதிரி இருக்காங்க. 2 வயது யாரு எடுத்தாலும் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கல. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உடனே போலீஸும் வந்துச்சு. வந்து கேட்டாங்க என்னம்மா நீ எடுத்திருக்கியாங்க போட்டோட ஏன் அவ காசா 100 ரூபா. அது யாரு காசா தெரியாது. இல்ல அவ காசு அவ எது கம்ப்ளைண்ட் பண்ற அவ காசா உள்ள இருந்து போட்டது இல்ல எவமான கழுத்துல போட்டவ எவராது பேசுவாளா? என்ன மாட்டேங்க எவ்வளவு காரணம் வெளியே போறாங்க. அவங்க கையில ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல மத்த அவங்க பத்த வயசுக்கு இது கரெக்டா இருக்கணும். அவருக்கு சாமான்ல நீங்க எவ்வளவு இருக்கணும். ஓட்டிலேயே மங்களபாடி உடனே வந்து கண்ணு தெரியாதவளை பார்த்துட்டு வெளியே வரக்கூடாதுங்க. வெளியே ஆனாங்க சொன்னாலும் ரோட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்க. உண்மைக்குமே அதுதாங்க. நினைக்கிறோம் கண்ணு தெரியாதவ நல்ல கண்ணு தெரிஞ்சவ எடுத்து வெளியே சொன்னாதானே எனக்கு தெரியும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படியே சொல்லிட்டாங்க இது வரைக்கும். நீங்க வெளியே வரவங்க டிச்சு தண்ணி அமௌண்ட் ஊட்டிடுங்க. ஊத்தாம மட்டும் விடாதீங்க. ஊட்டிடுங்க. கீழே மேலையா எல்லாரும் வாங்க வந்துட்டாங்க. வாங்க கீழே வாங்க.
போலீஸ் வேண்டாமா? ஏய், போலீஸ் வந்து போயா? எழுதி கொடுத்துறேன். நைட் வந்து சொல்றேன். அக்கா இது மாதிரி இனிமே அமைதியா இருக்கா, இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. நேற்று போயிட்டு இருந்தாங்க, தேதி போட்டிருக்கேன் 15ஆம் தேதி. சொன்னாங்க சார், வந்து கூப்பிட்டு போனாங்க. கொலை போட்டுட்டு நான் போயிட்டேன். எல்லாரும் கிளம்பி சேர்த்துல வாங்க. எல்லாரும் கிளம்பி வாங்க. டெய்லி எனக்கு தலைவலி இருக்கு. எல்லாரும் கிளம்பி வாங்க. எல்லாரும் அப்படியே கிளம்பி. காலேஜ் போயிட்டு வரா எதுக்கு விட்டுருக்கீங்க சார்? இதுக்கு என்ன சொல்றது? இது மேல நான் தள்ளி விட்டுட்டுமா? நேற்றுக்கு என் பிள்ளை காலேஜ் ஆனா இப்பயே தானே இது பச்சை பிள்ளை மேல எப்படி தெரிய ஊத்துறீங்க? பேச விட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா பேசுவாங்க. அவங்க பேசட்டும். நான் போலீஸ் என் மகன் இப்பதான் சொல்றேன். சண்டை நடக்கும்போது அம்மா இந்த மாதிரி இப்பதான் சொல்றேன். நேற்று என் மேல சண்டை இந்த பொம்பளை பத்தி திணிக்க பிரச்சனை எப்ப ஒண்ணு சொன்னா என்ன பச்சை மேல இருந்துட்டோம், பெரியவங்களா இருந்துட்டோம், பெரிய தம்பி இருந்துட்டோம். காலி பண்ண வச்சிருங்க சார். அது வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் கிளம்புங்க. எழுதி கொடுக்கணுமா? எப்பவுமே